இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைகின்ற மீனவர்களை கட்டுப்படுத்த இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளும், குறிப்பாக கடற்படையினருடைய நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முழுமையாக உறுதுணையாக இருப்போம் என மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாச தலைவர் நூர் முகமது ஆலம் தெரிவித்துள்ளார். நாங்கள் முதலில் எடுத்துக்கொண்டால் இந்திய மீனவர் வருகையின் போது ஏற்பட்ட சம்பவத்தை நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனெனில் இந்த விடயத்தை இந்திய தரப்பினரும் அல்லது இந்திய ஊடகங்கள் அல்லது இந்த யூடியூப்களை செய்கின்ற நபர்களால் இது வெறுமனே பூதாகரமான விடயமாக சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது. எங்களால் அதை சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களின் வார்த்தை பிரயோகங்களும் இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையை கட்டுப்படுத்த இலங்கை அரசாங்கம் தவறி வருகின்றது அல்லது அசமந்த போக்கா இருக்கின்றது. எமது கடற்படையும் எமது அரசாங்கத்தை நாங்கள் தொடர்ந்து குறை கூறி விமர்சித்தே வருகின்றோம். ஏனெனில் அவர்கள் வரும் நேரங்கள் அல்லது அவர்கள் வரும் காலங்களில் எமது மீனவர்கள் படும் துன்பங்களையும் அந்த மீனவர்களின் சொத்து இழப்புகளை நாங்கள் கணக்கிட்டு பார்த்தால் 700 மில்லியன் ரூபாய்க்கு மேல் நாங்கள் இழப்பை இந்த வடபகுதி கடலில் சந்தித்திருக்கின்றோம். இந்திய மீனவர்களின் தொழில் மூடாக எமது மீன்பிடி உபகரணங்கள் அளிக்கப்பட்ட விடயம் அது பதிவிலே இருக்கின்றது. இது தொடர்பாக இந்திய தரப்புக்கும் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது நாங்கள் ஆதாரபூர்வமாக சொல்லுகின்ற விடயம். எனவே இந்த விடயத்தை தடுப்பதற்கு, இந்திய மீனவர்கள் உள்நுழைவதை தடுப்பதற்கு நாங்கள் அரசுக்கு விடுக்கின்ற கோரிக்கை அல்லது அழுத்தங்களின் காரணமாக அவர்கள் கடலில் ரோந்து நடைகளில் ஈடுபடுகின்றார்கள். குறிப்பாக வெறுமனே எல்லையில் நிற்காமல் எமது கரையோரத்தில் எமது குறிப்பிட்ட கிராமங்களில் இருக்கின்ற கரையோரங்களில் வந்து மீன்பிடியில் ஈடுபட்டவர்களை தான் அவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள். எல்லையில் தடுப்பதாக இருந்தால் ஆயிரக்கணக்கான படகுகளை அவர்கள் கைது செய்திருக்க வேண்டும். எனவே அவர்களால் சொல்லப்படுகின்ற பல விடயங்கள் எங்களால் சகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. வெறுமனே குற்றச்சாட்டுக்களை வடபகுதி மீனவர்கள் மீதும் அந்த செயற்படுகின்ற இராணுவத்தின் மீதும் கடற்படையின் மீதும் இந்த அரசின் மீதும் அவர்கள் பாரிய குற்றச்சுமைகளை சுமத்துகின்றார்கள். அந்த சம்பவம் தும்பியல் சம்பவமானது கடலில் இந்த படகை நிறுத்துவதற்காக கடற்படை வீரர் ஒருவர் அவர்களின் படகில் ஏறி அதை நிறுத்துமாறு கட்டளையிட்டதின் பேரில் அவரை கடத்த முற்பட்ட தேவையின் போதுதான் அந்த துப்பாக்கி பிரயோகம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு படகில் இந்திய நாங்கள் இடங்களில் பார்க்கின்றோம், ஒரு படகில் கூடுமானவரை 5 to 8 பேர் வரையில் அவர்கள் பயணிப்பதையும் தொழிலில் ஈடுபதையும் பார்க்கணும். ஆனால் ஒரு படகில் 13 பேர் பயணித்திருக்கின்றார்கள். இந்த 13 பேருக்கு எவ்வாறு அங்கு கடல் நீரியல் வளத்துறை இந்திய தரப்பு எவ்வாறு அனுமதி அளித்தது? ஒரு 13 பேரை கொண்ட ஒரு படகு கடலில் தொழில் செய்வதற்கு எவ்வாறு அனுமதி அளித்தார்கள்? ஏன்னா அவர்கள் குறிப்பிடும் போதே அவர்களின் பற்றுச்சீட்டில் பின்னால் அவர்கள் தொழிலுக்கான அந்த சிட்டை வழங்கும் போது கூட 7-8 நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் கொடுக்கின்றார்கள். அந்த சிட்டையில் குறிப்பாக சொல்லப்படுகின்றது, இந்திய கடல் எல்லையிலிருந்து 5 மைல்களுக்கு உள்ளாக நீங்கள் தொழில் செய்யக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையும், 2வது நிபந்தனையாக அந்த இந்திய கடல் எல்லையை நீங்கள் தாண்டக்கூடாது என்ற நிபந்தனையை சொல்கின்றார்கள். 3வதாக எவ்வாறாயினும் அந்த செயற்பாட்டில், அந்த மீன்பிடி செயற்பாட்டில் நீதியாக பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. எனவே இந்த 2 கோரிக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டாலே போதும் அவர்கள் செய்கின்ற அநீதிகளை, குறிப்பாக அவர்களின் கடல் எல்லையில் 5 கடல் மைல் தூரத்துக்கு தொழில் செய்ய வேண்டாம் என்ற நிபந்தனை வைத்துவிட்டு, அப்படியானால் அவர்கள் இலங்கை கடற்பரப்பில் 5 கடல் மைல் தொலைவில் தொழில் செய்ய முடியுமா? அது நியாயமா? ஏனெனில் நியாயமற்ற ஒரு செயற்பாடு. இதுவரைக்கும் அவர்கள் அவ்வாறு செய்த காரணங்களால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டு அல்லது தண்டிக்கப்பட்டு அனுப்பப்படும் போது அவர்களுக்கு எதிராக இந்த அரசு, அதாவது எவ்வாறு அவர்கள் சிட்டையை வழங்கினார்களோ அதை மீறி இருக்கின்றார்கள் என்ற காரணத்துக்காக அவ்வாறான மீனவர் மீது எந்த வேலையிலாவது இந்திய தரப்பு அவர்களை நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அவர்கள் மீது குற்றச்சாட்டை சுமத்தி அவர்களை கைது செய்திருக்கின்றார். எனவே வெறுமனே அதை இரட்டை மடி பாவிக்க வேண்டாம், இழுவை மடிகளை பாவிக்க வேண்டாம் என்று பல நிபந்தனைகள் சொல்லப்பட்டாலும் அவர்கள் இழுவை மடியை கொண்டு இந்த கடலில் வரும்போது சிட்டையை கொடுத்து அனுப்புகின்றார்கள். ஆனால் அவர்கள் எதுக்கு வாரார்கள், என்ன செய்கின்றார்கள், ஏன் எல்லையை தாண்டுகிறார்கள் என்பது எந்த விதத்திலும் அவர்கள் அக்கறை செலுத்துவதாக இல்லை. இன்னும் ஒன்றை கூறப்போனால், இன்றைய நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்தியாவை பெரிய வல்லரசு என்று கூறிக்கொண்டு சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் ஆய்வுக்காக அனுப்புகின்றார்கள், பல மில்லியன்களை செலவழித்து. தங்கள் நாட்டு மீனவர்கள் இலங்கை கடல் எல்லையை தாண்டும் போது உயிரிழப்பையும் சந்திக்கின்றார்கள், அதே நேரம் கைதும் செய்யப்படுகின்றார்கள், படகுகளும் பறிமுதல் செய்யப்படுகின்றது. எனவே இதை இலங்கை அரசாங்கத்திலும் அவ்வாறான வல்லமையும் இல்லை, அவர்களிடம் அந்த தொழில்நுட்பங்களோ அல்லது இராணுவமோ குறைவாக இருக்கின்றது, படகுகளும் குறைவாக இருக்கின்றது. இந்தியாவில் முடியாதா தங்கள் நாட்டு எல்லையை பராமரிக்க? அல்லது அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் தானே முயற்சிக்க வேண்டும் தங்களது மீனவர்களை பாதுகாக்க. ஏன் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு இன்னும் வருகிறார்கள் என்று பல விஷயங்களை அவர்கள் கூறினாலும் கூட அவர்கள் இலங்கை தூதுவரை அழைத்து பலாத்காரமாக அவரை இந்த செயற்பாட்டில் அவர்கள் கண்டனம் தெரிவிப்பது ஒரு பலத்தை பிரயோகித்து இலங்கையை கட்டுப்படுத்த நினைக்கின்றார்கள். ஒரு சுதந்திர நாடாக இருக்கின்ற, ஒரு இறைமை உள்ள நாடாக இருக்கின்ற இலங்கையில்
தனது ஆதிக்கத்தை காட்டுவதற்காக இவ்வாறான செயற்பாட்டை செய்வது நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே நாங்கள் இன்றும் சொல்கின்றோம், இலங்கை அரசாங்கம் செய்கின்ற நடவடிக்கைக்கு, இந்த கடற்படை செய்கின்ற செயற்பாட்டுக்கு நாங்கள் உறுதுணையாக அவர்களோடு இருக்கின்றோம். இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டுவதை தடுப்பது. எனவே தொடர்ந்து நாங்கள் அவர்களுக்கான கடற்படையினருக்கும் இந்த அரசுக்கும் நாங்கள் ஆதரவை தெரிவித்தே வருவோம். இந்திய தரப்புக்கு இதனூடாக செய்தியை கூறுகின்றோம், உங்கள் எல்லையை எங்களது எல்லையை தாண்டாதீர்கள். அவ்வாறு எல்லையை தாண்டினால் இவ்வாறான துன்பியல் சம்பவங்கள் நடப்பது தவிர்க்க முடியாது என்பதை பதிவு